என்னடா என்னோட குழந்தை மாச கணக்குல இருமிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி மண்டையை போட்டு பேரண்ட்ஸ் பிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது நீங்க நினைக்கிற மாதிரி சளி பிரச்சனையா இருக்காது. உங்க குழந்தை டெய்லி கட்டி பிடிச்சி தூங்குற டெடி பேர் இல்ல சாஃப்ட் டாய்ஸ்னால கூட இருக்கலாம். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாக். ஃபார் மோர் ஹெல்த் ரிலேட்டட் அப்டேட்ஸ் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சாஃப்ட் டாய்ஸ்ன்றது தி ஆக்ட் அஸ் டஸ்ட் ரிசர்வாயர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது தூசியை தக்க வச்சக்கூடிய தன்மை இருக்கும்னு சொல்லுவாங்க. அது தூசி மட்டும் இல்லை, வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கஸ், ஸ்போர்ஸ் எல்லாத்தையும் அதை தக்க வச்சுக்கும். ஸோ இந்த சாஃப்ட் டாய்ஸை உங்க குழந்தை நைட்டு ஃபுல்லாக கட்டி பிடிச்சி தூங்கும் போது ஒரு ஃபுல் நைட் அந்த டஸ்ட் கிட்ட எக்ஸ்போஸ் ஆயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு மூக்கடைப்பு, ஸ்னீசிங், காஃப், அது முக்கியமாக ஆஸ்மாட்டிக்காக இருந்தாங்க அப்படின்னா வீசிங் பிரச்சனை, நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய சிரமங்கள் ஏற்படலாம். நீங்கள் ரோட் சைடில் பார்த்துருப்பீங்க, அழகாக க்யூட்டான சாஃப்ட் டாய்ஸ்லாம் நிறைய வச்சிருப்பாங்க. அது குழந்தைங்க நேச்சுரலாக கேட்பாங்க, நம்மளும் வாங்கி கொடுத்துருவோம். ஸோ அது ரோட் சைடில் இருக்கிறதுனால ரோட்ல இருக்க மொத்த டஸ்ட்டையும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதை குழந்தைங்க கட்டி பிடிச்சி தூங்கும் போது ஒரு ஃபுல் நைட் நான் சொன்ன மாதிரி அந்த டஸ்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகிருப்பாங்க. சாஃப்ட் டாய்ஸ் மோசம் நான் சொல்ல வரலைங்க. சாஃப்ட் டாய்ஸ் யூஸ் பண்றதா இருந்தா நான் சொல்றதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோ. நம்பர் 1, உங்க சாஃப்ட் டாய்ஸை யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷா புதுசா வாங்கின டாய்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 2, உங்க சாஃப்ட் டாய்ஸை நல்ல வீக்லி ஒன்ஸ் நல்ல ஹாட் வாட்டர்ல வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் சன் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சாஃப்ட் டாய்ஸை முடிஞ்ச அளவுக்கு அழகுக்காக உங்க ஷோகேஸ்ல வச்சுக்கோங்க. பெட்ரூம்க்கு வரைக்கும் கொண்டு வந்து அதை குழந்தைங்களோட தூங்க வைக்கிறத நீங்க என்கரேஜ் பண்ண வேண்டாம். முக்கியமா உங்க குழந்தை ஆஸ்மாட்டிக்கா இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தை டெடி பேரை கட்டி பிடிச்சி தூங்குற ஹேபிட்டை என்கரேஜ் பண்ணவே பண்ணாது. இந்த மாதிரி சாஃப்ட் டாய்ஸ் யூஸ் பண்ற பேபிஸ் யாராவது உங்களுக்கு தெரியுமா? உங்க பேரண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க.